ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏடிஎம் கார்டை எப்படி இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்டர்நெட் பேங்கிங்குள்ளே போய்க்கோங்க, அதில் கேப்ஸை என்ட்ரி பண்ணி உள்ளே போங்க. இப்போ வந்து 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏடிஎம் கார்டு சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரிக்வஸ்ட் ஏடிஎம் ஆர் டெபிட் கார்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அடிச்சுக்கோங்க. நான் என்னோடய பேர் அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு என்ன டெபிட் கார்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் விசா கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று தான் என்ட்ரி பண்ணணும், செகண்ட் ஒன்று செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு கிளிக் பண்ணக்கூடாது. அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் அட்ரஸ் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு யூஸிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நான் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணுறேன். என்னோடய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ண ஏடிஎம் கார்டு வந்துடும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிரும். 7 to 8 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் ஏடிஎம் கார்டு வந்துடும் உங்கள் அட்ரஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.